இப்போ நம்ம காலையில் வந்து ஃபால்ஸ் போய்கிட்டு இருக்கோம். அங்கே போயிட்டு பார்ப்போம். கிளியூர் ஃபால்ஸ் வந்திருக்கோம். பார்க்கிங் இங்கே இருக்குது, ப்ரைவேட் பார்க்கிங் 50 ரூபா வாங்குறாங்க. இங்கேருந்து நம்ம வந்து ட்ரக் பண்ணி நடந்து கீழே போனோம். இதில் வந்து ஜீப்லேயுமே வந்து அவங்க அலோவ் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. அது போனால் தான் தெரியும். ஃபால்ஸ்க்கு வந்து ஜீப் ரைடு எடுத்துகிட்டு போகிறாங்களாம். எவ்வளோன்னு தெரில. கிளியூர் ட்ரக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்லோப்பா இறங்குது, அப்படியே போவோம். அப்படியே அங்கேருந்து வந்துட்டு ஸ்டெப்ஸ் இறங்குது. இந்த ஸ்டெப்ஸ்ல தான் அப்படியே இறங்கணும். 200 to 300 ஸ்டெப்ஸ் இருக்கும்னு சொன்னாங்க. ரொம்ப டஃப்பான ட்ரெக்கிங்லாம் இல்லை, ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்கு. இப்போ நம்ம கிட்ட வந்துட்டோம். வந்துவிட்டோம் ஃபால்ஸ். சஞ்சய் அக்கா கிட்ட பாப்பா வாங்கிக்க. இதுதான் ஃபால்ஸு. அப்படியே பாருங்க, மேல வந்து கொட்டுது. வாட்டர் ஃப்ளோ கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு, ஆனா ஓகே. ஃபால்ஸ்ல கொஞ்சம் ஃப்ளோ கம்மியா தான் இருக்கு. பார்க்கறதுக்கு அழகா இருக்கு, ஆனா பெரிய ட்ரெக்கிங் இல்ல, அதனால டீசெண்டா வரலாம். இதுதான் கிளியூர் ஃபால்ஸ். நல்லா இருக்கு. ட்ரக் பண்ணி வர இடம் கொஞ்சம் தான் இருக்கு. நம்ம வந்து இப்ப வரும்போது படிக்கட்டுல வந்தோம். ஃபேமிலியை கூட்டின்னு வந்தா ஒரு பிரச்சனை, அவங்க திருப்பி ஏற முடியலன்னு சொன்னனால ஜீப் ரைடு இருக்கு, ஜீப் ரைட்ல போறோம். ஸோ இப்போ நம்ம வந்து ஜீப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கால் பண்ணிட்டு ஒருத்தருக்கு 100 rupees சார்ஜ் பண்றாங்க. மினிமம் 5 பேர் இருக்கணுமா, இருந்தாக்கா வந்து ஜீப்ல கூட்டிட்டு போறேன்னு சொல்றாங்க. ஸோ நம்ம வந்து ஜீப்ல போவோம். இப்ப அப்படியே இந்த சைட்ல கேட்டை திறந்து நம்ம வந்தோம்னா இதோ இங்க ஜீப் எடுத்துட்டு வந்து நிறுத்துறாங்க. அப்படியே இங்க இருந்து நேரா நம்ம ஜீப்ல போயிடலாம். அவ்வளவுதான், ஆஃப் ரோட்ல ஏற போறோம். அப்படியே இங்க இருந்து ஏறுறோம். ஜீப் எடுத்துட்டு வந்து விட்டாங்க. வந்துட்டோம், நம்ம கார் பார்க்கிங் வந்துட்டோம். 5 minutes தான் ஆச்சு. இதுக்கே இவங்க டயர்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. நம்ம இப்ப கிளம்ப போறோம். மத்தியானம் ஆயிடுச்சு. இன்னைக்கு நம்ம கிளியூர் மட்டும் தான் பார்த்தோம். இவங்க வியூ பாயிண்ட்லாம் பார்க்க வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதனால சப்போஸ் நீங்க வந்தீங்க அப்படின்னா இந்த கிளியூர் முடிச்சுட்டு ஜென் சீட், லேடி சீட், சைல்ட் சீட்னு சொல்லிட்டு 3 இருக்கு. அதுக்கு பக்கத்துலேயே வந்து ரோஸ் கார்டன் ஒன்று இருக்கு, அங்கே போகலாம். கிட்ஸை கூப்பிட்டு வந்தீங்கன்னா பிக்கு பார்க்குன்னு சொல்லிட்டு ஒரு பேர்ட்ஸ் பார்க் ஒன்று இருக்கு. அங்கே 250, 300 அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் அங்கேயும் போகலாம். அதை முடிச்சிட்டிங்க அப்படின்னா பகோடா பாயிண்ட் இருக்கு பக்கத்துலேயே, அங்கே போகலாம். அப்புறம் பட்டு எப்படி தயாரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மியூசியம் இருக்கு. ஸோ இந்த இடத்தெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டூ டேஸ் இல்லை 3 days வந்து சஃபிஷியண்ட்டாகவே இருக்கும். நல்லாவே நீங்கள் வந்து பார்க்கலாம். இப்போ இவங்க வந்து போதும், இதுவே டயர்டாக இருக்குது, பசங்களாம் நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும், நானும் வேலைக்கு போகணும், அதனால வந்து இப்போ கிளம்புனாலே வீட்டுக்கு போகிறதுக்கு வந்து 8 o'clock மாதிரி ஆகும் போல். அதனால இந்த வாட்டி நம்ம போகும்போது வந்து வரும்போது வந்து போலூர் அந்த சைடு வந்தோம். இப்போ வந்து நம்ம ஆப்போசிட் சைடில் இன்னொரு ரோட்ல இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இப்போ வந்து ஆம்பூர் அந்த சைடு வந்து ஆம்பூர், வேலூர் அந்த சைடு போகிறோம் காஞ்சிபுரத்துக்கு.
ஸோ இந்த ட்ரிப்பு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நல்லா முடிஞ்சுது. டோட்டல் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 20K ஆச்சு. எத்தனை பேருக்குன்னா 8 மெம்பர்ஸ், 2 சைல்டு, மீதி எல்லாரும் வந்து அடல்ட்டு. எங்களுக்கு வந்து 20,000 ஆச்சு மொத்தமாக. ஸோ ஒருத்தருக்கு 2Kன்ற மாதிரி வச்சுக்கோங்களேன். 2K இல்லை 3K மேக்ஸிமம் நீங்கள் வந்தீங்கன்னா நல்லா சுற்றி பார்த்துட்டு போகலாம். 2 days திருப்தியாக பார்த்துட்டு போகலாம். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். see you. நம்ம ட்ரிப்பு முடிஞ்சிச்சுன்னு நினச்சா போகிற வழியில் பகோடா பாயிண்ட்டு ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் உள்ளே வந்தால் இருக்கா மாதிரி இருந்துச்சு. சரி அதையும் பார்த்துட்டு போயிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். அப்படியே பார்க்கிங் விட்டு போனால் பகோடா பாயிண்ட்டுன்னு இருக்கு. ரொம்ப தூரம்லாம் நடக்க தேவையில்லை. இது அங்கே தான் இருக்குது அந்த டவர். அப்படியே பார்த்துட்டு போயிடலாம். அதனால் அப்படியே வந்தோம். அப்படியே பார்த்துட்டு போகிறோம் ஒரு வாட்டி. இங்கே பாருங்க, ஃபுல் சிட்டியும் தெரியுது இங்கேருந்து பார்த்தாக்கா. ஃபுல்லாக க்ளவுடு மிஸ்டாக தான் இருக்கு. கிளைமேட் நல்லா இருக்கு. பா சூப்பராக இருக்கு. பகோடா பாயிண்ட் நீங்கள் ஆம்பூர் வழியாக போகிறீங்க அப்படின்னா, அந்த சைடில் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்பாட்டை விசிட் பண்ணுங்க. நான் பார்த்ததுலேயே ஓரளவுக்கு நல்லா வியூ தெரிகிற இடம் இதுதான். நல்லாவே இருக்கு. பகோடா பாயிண்ட் வந்துட்டோம். இதெல்லாம் கண்டுபிடி